தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திரு அண்ட பகுதி. அண்ட பகுதி என் உண்டை பிறக்கம் அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றனை கொன்ற நின்றெழில் பகரின் 100 கோடியின் மேற்பட விரிந்தன. இன்னுழை கதிரின் நுண்ணணு புரைய சிறிய ஆக பெரியோன் தெரியின் வேதியன் தொகையோடு மாலவன் மிகுதியும் தோற்றமும் சிறப்பும் ஈற்றோடு புணரிய மாபேர் ஊழியம் நீக்கமும் நிலையம் சூக்கமதூலத்து சூரை மருதத்து எரியது வழியின் கொட்க பெயர்க்கும் குழகன் முழுவதும் படைப்போன் படைக்கும் பழையோன் படைத்தவை காப்போன் காக்கும் கடவுள் காப்பவை கரப்போன் கரப்பவை கருதா கருத்துடை கடவுள் திருத்தகும் அறுவகை சமயத்து அறுவகையோர்க்கும் வீடு பேர நின்ற விண்ணோர் பகுதி கீடம்புரையும் கிழவோன் நாள்தோறும் அருக்கணில் ஜோதி அமைத்தோன் திருத்தகு மதியின் தன்மை வைத்தோன் தின்திரல் தீயில் வெம்மை செய்தோன் பொய்தீர் வானில் கலப்பு வைத்தோன் மேதகு காலின் ஊக்கம் கண்டோன் நிழல் திகழ் நீரில் இன்றுவை நிகழ்ந்தோன் விழிபட மண்ணில் திண்மை வைத்தோன் என்றென்று எனை பல கோடி எனை பல பிறவும் அனைத்தனை தௌவையின் அழ்த்தோன் அஃதான்று. திருச்சிட்டம்பலம். காஞ்சிபுரம் சிவஞான அருள்நெறி அறக்கட்டளை நடத்துகின்ற திருவாசக தொடர் உரையில் இன்றைக்கு திரு அண்டப்பகுதியில் ஒரு 28 அடிகளை நாம் சிந்திக்கின்றோம். ரொம்ப அருமையான செய்திகளை உள்ளடக்கிய ஒரு அருமையான பாடல் பகுதி இது. திரு அண்டப்பகுதி என்பது தலைப்பு. அப்போ உள்ளே என்ன கருத்து சொல்லப்படுகிறதோ அந்த கருத்தை ஒட்டிய தலைப்பு. தொடங்குகின்ற பொழுதே அப்படி தான் தொடங்குகிறார். அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் என்று சொல்லுகிறார். இந்த கருத்து நன்றாக உண்டைனா உருண்டைன்னு அர்த்தம். எது உருண்டை? கோள்கள் எல்லாம் உருண்டை. நம்முடைய உலகம் ஒரு கோள், இது ஒரு உருண்டை. சூரியன் ஒரு கோள், அது ஒரு உருண்டை. சந்திரன் ஒரு கோள், அது ஒரு உருண்டை. இப்படி எத்தனையோ கோள்கள் நம்ம நவகோள்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் அதற்கு மேலே இதுதான் உண்டை என்ற சொல்லுக்குரிய பொருள். உண்டைன்னா பிறக்கம், அப்படின்னா பிறத்தல், தோன்றுதல் என்று பொருள். நம்ம கண்ணுக்கு தெரிகிற மாதிரி அவையெல்லாம் இருக்கின்றன. இந்த மாதிரி பல உருண்டைகள், பல உலகங்கள் சேர்ந்தது தான் அண்டம் என்ற பெயர். இன்னும் சொல்லப்போனால், ரொம்ப நுட்பமாக சொல்லப்போனால், அதாவது இப்போ நாம் வாழுகின்ற மண்ணுலகம் இருக்கிறதே, இது சூரிய அண்டத்தில் இருக்கிறது. எப்போதுமே ஒரு அண்டம்னா அதில் நடுநாயகமாக சூரியன் தான் இருக்கும். இப்போ சந்திரனும் கூட இருக்கும், மற்ற கோள்களும் இருக்கும், பல உலகங்கள் இருக்கும். எத்தனை உலகங்கள் யாருக்கும் தெரியாது. ஆனால் இப்படி ஒரு கணக்கு சொல்லலாம். பல உலகங்கள் சேர்ந்தது ஒரு புவனம், பல புவனங்கள் சேர்ந்தது ஒரு அண்டம். அண்டம்னா அண்டுதல், நெருங்கி இருத்தல் என்று பொருள். நெருங்கி இருக்கக்கூடிய பல கோள்களை உடைய ஒரு பகுதிக்கு அண்டம்னு பேர். அந்த மாதிரி எத்தனையோ அண்டங்கள் இருப்பதாக நம்முடைய நூல்கள் பேசுகின்றன. எனவே அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் என்று தொடங்குகிறார். இது அளப்பரும் தன்மைங்கிறார். நம்முடைய அறிவையெல்லாம் கொண்டு, அறிவியலை வைத்து கொண்டெல்லாம் இந்த கோள்களை எல்லாம் யாராலும் அளந்து பார்க்க இயலாது அப்படிங்கிறார். வளப்பெரும் காட்சிங்கிறார். அப்போ ஒவ்வொரு கோளும் எப்படி இருக்கிறதுனா வளமையாக இருக்கிறது. அதற்குரிய வளமையில் அது இருக்கிறது. அதெல்லாம் மணிவாசகர் பார்க்கிறார்.
அதனால சொல்லுகிறார், ஒன்றனுக்கு ஒன்று நின்று எழில் பகரின்கிறார். எழில்னா அழகு, ஒவ்வொன்றும் அழகிய தோற்றம், ஒன்றை விட ஒன்று அழகாக இருக்கிறது. அவற்றையெல்லாம் எத்தனை என்று நாம சொல்ல வேண்டுமென்றால் 101 கோடியின் மேற்பட விரிந்தனங்கிறார். அப்ப 101 கோடிக்கு மேல இருக்குதுங்கிற. அப்ப அளவற்றவை என்பது கருத்து. அவ்வளவு உலகங்கள் உருண்டைகள் இருக்கின்றன என்று சொல்லுகிறார். இவையெல்லாம் இல் நுழை கதிரின் துன் அணு புறைய. இதெல்லாம் நம்ம பார்வையில் எப்படி பார்க்கணும்னா, நம்ம அந்த காலத்தில் மாணிக்கவாசகர் காலத்தில், இன்னும் அதுக்கு பிற்பட்ட நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த காலத்திலலாம் கிராமங்களில் கூரை வீடு தான் இருக்கும். எல்லாம் தென்னங்கித்து, பனை ஓலை அதெல்லாம் போட்டு தான் இருக்கும். அதில் ஓட்டெல்லாம் இருக்கும். இந்த ஓட்டை வழியே சூரிய கதிர்கள் உள்ள நுழையும். அது ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும். அதை நம்ம பார்த்தோன்னா அதில் நிறைய தூசுகள் மிதக்கும். அதைத்தான் இங்கே சொல்லாது. அதாவது இல் நுழை கதிரின், வீட்டில் மேற்கூரையிலிருந்து உள்ளே நுழைகின்ற கதிர், சூரிய கதிர், அதில் அது பறக்கின்றன தூசுகள் மாதிரி. அதில் என்னன்னா அணுக்கள்ங்கிறார், துன் அணுங்கிறார். துண்ணுன்னா நெருக்கமாக இருக்கக்கூடிய அணுக்கள், அவை போன்று அப்படிங்கிறார். அப்போ கோள்கள் எல்லாம் மிக 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 பெரிய கோள்கள். ஆனால் நம்ம எந்த பார்வையில் இறைவனை வைத்து பார்க்கின்ற பொழுது அவையெல்லாம் இந்த கதிரில் வருகின்ற சின்ன சின்ன தூசுகள் மாதிரி தான் அப்படிங்கிறார். அப்போ இவையெல்லாம் தூசுகள் என்றால் நம்ம பெருமான் எப்படி இருப்பான், இவற்றையெல்லாம் படைத்த பெருமான் எப்படி இருக்கிறான் என்பதை சொல்ல, இவையெல்லாம் சிறியவாக இறைவன் பெரியோர் என்று விளக்குகிறார். இப்போ நம்ம சிவருமான்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அவன் எப்படி இருப்பாங்கிறதுக்கு ஒரு கருத்தை நமக்கு உணர்த்துகிறார். அதெல்லாம் நம்மால் நம்முடைய அறிவை கொண்டெல்லாம் அவனை அளக்க முடியாது. இப்போ திருமூலரே என்ன சொல்றாரு, வேறறியாமல் விளம்புகின்றேன்கிறார். யார் அறிவார் அவன் அகலமும் நீளமும்ங்கிறார். அதெல்லாம் யாராலையும் அறிய முடியாது. அந்த கருத்தை இங்கு சொல்கிறார். சிறியவாக பெரியோர் என்று பேசுகிறார். இப்போ தெரியில் அப்படின்னா ஆராய்ந்து பார்த்தால் என்பது கருத்து. இது அடுத்த கருத்துக்குரிய தொடக்கம். வேதியன் தொகையோடு மாலவன் மிகுதியும் 101 கோடியின் விரிந்தனங்கிறல்ல. அவ்வளவு உலகங்களையும் படைக்கணும்னா இதில் ஒரு முக்கியமான ஒரு கருத்து இருக்கிறது. உலகத்தில் ஒரு காரியத்தை பண்ணணும்னா ஒருவரால் பண்ண முடியாது, 2 பேர் தேவை குறைந்தபட்சம். ஒருத்தருக்கு பேர் ஏவுதல் கருத்தான பேர், இன்னொருத்தருக்கு இயற்றுதல் கருத்தான பேர். இப்போ ஒரு வீடுன்னு ஒன்று இருக்குது, வீட்டில் சமையல் நடக்குது, யார் செய்கிறா? அந்த வீட்டில் உள்ள பெண்ணு தான் செய்கிறா. அது அந்த வீட்டு உரிமையாளனுக்கு மனைவி, அவன் தான் செய்கிறான். ஆனால் அவள் எப்படி செய்ய முடியும்? அதற்குரிய சமையலுக்குரிய பொருள்கள் இல்லாமல் அவளால் பண்ண முடியாது. அந்த பொருளெல்லாம் வாங்கி கொடுக்குறோம் யார் அப்படின்னா கணவன் தான். அப்போது இந்த கணவன் ஏவுதல் கருத்தா, மனைவி ஏற்றுதல் கருத்தா, அப்படி இருந்தால் தான் நமக்கு வேலை நடக்கும். அதே கதை தான் இங்கேயும். சிவபெருமான் ஏவுதல் கருத்தா. எத்தனையோ எண்ணிக்கையற்ற உலகங்கள், அவற்றையெல்லாம் படைக்கணும்னா அதுக்கு ஒரு ஆளை போடணும். அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் பிரம்மா என்று பெயர். எத்தனை பிரம்மாக்கள் தெரியாது, எவ்வளவோ பிரம்மாக்கள். அதைத்தான் இங்கே சொல்கிறார். வேதியின் தொகையோடு அவரது என்ன சொல்றார், மாலவன் மிகுதியுங்கிறார். வேதியன் என்பது வேதத்தை ஓதி படைத்து தொழில் செய்கின்ற பிரம்மன், அவனுடைய தொகையோடு மாலவன் மிகுதியும். திருமால் அந்த உலகத்தை பிரம்மன் படைச்சிடறான். ஆனால் அதை காக்க வேண்டியது, அது அழிகின்ற வரையிலும் காக்க வேண்டிய கடமையை பொறுப்பு யாருக்குன்னா திருமாலுக்கு. எனவே தான் அவரை நம்ம காத்தர் கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த திருமால்களும் பிரம்மனை போலவே பல பல திருமால்கள், ஒரே ஒரு திருமால் அல்ல. வைணவத்தில் சொல்லுவது ஒரு திருமால் அல்ல, பல பல திருமால்கள், அது சொல்றாரு. அப்புறம் இந்த அதாவது உருண்டைகள், அண்டங்கள், அப்புறம் இவற்றையெல்லாம் படைக்கின்ற பிரம்மாக்கள், இவற்றையெல்லாம் காக்கின்ற திருமால்கள், இவைகள் எல்லாம் தோற்றமும் சிறப்பும் ஈற்றொடு புணரிய மாப்பேர் ஒழியுங்கிற. அப்படின்னா தோற்றமும் சிறப்பும் ஈற்றொடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவர்களெல்லாம் தோன்றுகிறார்கள். கோலங்கள் தோன்றுவது போல பிரம்மாவையும் பெருமான் தான் படைக்கிறான், தோன்றுகிறான். அப்புறம் தோன்றினால் இருந்தாகணும், அது இருப்பு. இருந்தால் சும்மா இருக்கக்கூடாது, அவர்களுக்குரிய கடமைகளை செய்தால் அது சிறப்பு. அது செய்து முடித்தாச்சுன்னா அப்புறம் அழிவு. இது எல்லாருக்கும், நாம கூட தான் பிறந்திருக்கிறோம், இப்போ வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். என்னைக்கோ ஒரு நாள் உலகத்தை விட்டு போய்த்தான் ஆகணும். எனவே இந்த இறப்பு, நிகழ்வு, எதிர்வு என்பது எல்லாருக்கும் உண்டு. இது எதனால் வருகிறது என்றால் காலத்தினால் வருகிறது. இப்போ காலம் என்பது ஒரு தனி தத்துவம்.
அந்த காலத்தை என்ன சொல்றாரு? மாப்பேர் ஊழியுங்கிற. ஊழி என்ற சொல்லுக்கு என்ன ஒரு ஊழ்த்து வருவது ஊழி. அது ஊழிக்கு எவ்வளவு காலம் என்று யாராலும் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு வகையில் விளக்கம் சொல்லலாம். உலகம் தோன்றினால் ஊழி தொடங்கிடுச்சுன்னு அர்த்தம். உலகங்களெல்லாம் அழிந்து விட்டன என்றால் ஊழி முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். உலகங்கள்லாம் தோன்றி உலகங்களெல்லாம் அழிகின்ற வரையிலும் எவ்வளவு காலம் இருக்கிறதோ அந்த பகுதிக்கு ஊழி என்று பெயர். அது எவ்வளவு பெருசுங்கிற மாப்பேர் அப்படின்னு அடைமொழி கொடுக்குறேன். அதெல்லாம் யாராலையும் எண்ணி பார்க்க முடியாது. இப்போ எனக்கு இந்த சந்தேகமாக இருந்தது. நான் என்னுடைய ஆசிரியர்கிட்ட போய் ஒரு நாள் கேட்டேன், இந்த ஊழின்னு சொல்கிறீங்களையா, அது எவ்வளவு காலம்னு. எனக்கு ஒரு பதில் சொன்னாங்க பாருங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன்னு கேட்டாங்க. அப்போ என்ன கருத்து? தெரியலன்னு கருத்து. யாருக்கும் தெரியாது. ஊழினா எவ்வளவுன்னு யாருக்கும் தெரியாது. தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை. அது தெரிஞ்ச நாம் என்ன பண்ணுறோம்? ஊழி என்பது மிகப்பெரிய ஒரு காலப்பகுதி. அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். இன்னொரு கருத்து, ஞானசம்பந்தருடைய கருத்தை வைத்து இப்போ நடக்கிறது 12வது ஊழி. இதற்கு முற்பட்டு 11 ஊழிகள் தோன்றி மறைந்திருக்கின்றன என்ற கருத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். எனவே இந்த வகையில் சொல்லுகிறார், இந்த உருண்டைகள், அப்புறம் அந்த அண்டங்கள், அவை இவற்றையெல்லாம் படைக்கின்ற பிரம்மாக்கள், இவற்றையெல்லாம் காக்கின்ற திருமால்கள், இவர்களெல்லாம் தோன்றுவார்கள், இருப்பார்கள், அழிவார்கள் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றேன். அது அந்த மாதிரி நடக்கக்கூடிய காலப்பகுதிக்கு ஊழி என்று பெயர் என்று நமக்கு ஒரு கருத்தை சொல்றார். ஒரு 2 நிமிடம். நம்ம தொடர்வோம். அடுத்தது சூக்கமொடு தூலத்து அப்படிங்கிறார். நீக்கமும் நிலையும் சூக்கமொடு தூலத்து சூரை மாறுதத்து எரியது வழியில் கொட்க பெயர்க்கும் குழகன் அப்படிங்கிறார். குழகன்னா இளமையானவன் அர்த்தம், ஆற்றல் மிகுந்தவன் என்று பொருள். அவன் தான் சிவபெருமான். அவன் என்ன செய்வான்னா, இப்படி பிரம்மாக்களால் தோற்றுவிக்கப்பட்டு திருவாள்களால் காக்கப்படுகின்ற இவை அனைத்தையும் அழிக்க வேண்டிய நேரத்தில் அழிச்சிடுவான். அந்த பிரம்மாக்களையும் சேர்த்து திருவாளையும் சேர்த்து அழிச்சிடுவான். அப்படி அழிக்கின்ற போது ஒரு அருமையான கருத்தை சொல்றார். சூக்கமோடு தூலத்து நீக்கமும் நிலையும் அப்படிங்கிறார். இது என்ன கருத்துன்னா, சித்தாந்தத்தில் உள்ள அடிப்படை கோட்பாடு அது. சர்க்காரிய வாதம். அதாவது தூலமோடு சூக்கம்ங்கிற, இல்லது வாராது, உள்ளது போகாது. அப்ப இருந்தாதான் வெளியில வரும். அப்ப எல்லா பொருள்களுமே சூக்குமமாக இருக்கின்றன. அதை வெளியில உருவமாக தூலமாக கொண்டு வருவதுதான் படைப்பு. மறுபடியும் தூளம் சூக்கமமாக மாறுவதுதான் அழித்தல். அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதுக்கு அந்த கருத்தை சொல்றாரு. எனவே மாப்பேர் ஊழியும் நீக்கமும் நிலையும் சூக்கமோடு தூலத்து சூரை மாறுதத்து எரியது வழியில் கொட்க பெயர்க்கும் குழகன். கொட்குதல் அப்படின்னா சுழன்று நீங்குதல்னு அர்த்தம். அதெல்லாம் பெருமான் செய்கிறான். எப்படி அந்த சங்காரத்தை செய்கிறான் அதுக்கு ஒரு ஓமம் சொல்றாரு. சூரை மாறுதத்து எரியது வழிங்கிறார். அப்படின்னா சூறை காற்று ஒரு பலமாக அடிச்சுதுன்னா இப்படி எல்லாமே பறந்து போயிடும். அப்போ என்ன கருள்னா, பிரம்மா படைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படணும், திருமால் காப்பாற்றுவதற்கு கொஞ்சம் சிரமப்படணும். ஆனால் எல்லாவற்றையும் சங்காரம் பண்ணுகின்ற பெருமானுக்கு அந்த மாதிரி கவலையெல்லாம் கிடையாது. ஏனெனில் ஒரு நொடி நேரத்தில் எல்லாவற்றையும் அழிச்சிடுவான். அவ்வளவு ஆற்றல் உடையவன். அதுக்கு தான் ஓமையை சூரை மாறுதுங்கிற ஒரு ஓமையை சொல்லுகிறார். அப்போ கருத்து என்னன்னு கேட்டால், சிவபெருமான் ஒருவனே கடவுள் என்பதுதான் கருத்து. அதுதான் சொல்ல வருகிறார். அப்புறம் சொல்லுகிறார், இது ரொம்ப அருமையான கருத்து. முழுவதும் படைப்போர் படைக்கும் பழையோர். அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா, நம்ம இந்த இப்போ அண்டம் கோள்கள் எல்லாம் பார்த்துட்டோம். நாம் ஒரு கோளில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பூமிங்கிற ஒரு கோளில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எத்தனை கோள்கள் இருக்கின்றன யாருக்கும் தெரியாது. நம்முடைய நூல்களை என்ன சொன்ன, 224 புவனங்கள் என்று பேசுகின்றன. அப்போ ஒரு புவனம்னா என்ன? பல உலகங்கள் சேர்ந்தது ஒரு புவனம், பல புவனங்கள் சேர்ந்தது ஒரு அண்டம். அண்டமே எத்தனையோ இருக்குதுங்கிறாங்க. அப்போ எத்தனை உலகங்கள் என்று கணக்கிட முடியாது.
புவனத்தை ஒரு வகையில் 224 சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஒரு புவனத்தில் எத்தனை கோள்கள் இருக்கோ யாருக்கும் தெரியாது. நம்ம தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை. இப்போ சொல்ல வந்த செய்தி என்னன்னு கேட்டால், இவற்றையெல்லாம் படைப்பதற்கு எத்தனை பிரம்மாக்கள் தேவைப்படுவார்கள். அந்த பிரம்மாக்களுக்கு தான் படைப்போன் என்று பெயர். படைப்போர் படைக்கும் அந்த பிரம்மாவையே படைக்கிறவன் நம்ம சிவருமாங்கிறார். இறைவன் ஒருவனே பரத்துவம் உடையவன் என்பதை நிலைநாட்டுகின்ற அருமையான செய்திகள் அது. படைப்போர் படைக்கும் பழையோன், அதாவது உலகங்களையெல்லாம் படைக்கின்ற பிரம்மாக்களையெல்லாம் படைக்கின்ற மிக 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 பழமையவன், தொன்மையானவன், அவன் தான் நம்ம சிவருமாங்கிறார். அப்புறம் படைத்தவர் காப்போர் காக்கும் கடவுள். திருமால்கள் இந்த அண்டங்களில் உள்ள புவனங்களில் உள்ள உலகங்களை எல்லாம் காக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அந்த திருமால்களையெல்லாம் காக்கின்றவன் நம்முடைய பெருமான் என்று பேசுகிறார். எனவே காப்போர் காக்கும் கடவுள், காப்பவை கரப்போர் அப்படிங்கிற கரத்தெல்லாம் அழித்தல் அர்த்தம். காப்பாற்றுகின்றவை எல்லாம் அழிக்கணும், அது நம்ம பெருமான் தான் செய்யலாம். அதனால கரப்போர் காக்கும், அது கரப்போன் கரப்பவை கருதா கருத்துடை கடவுள். முன்னால் சொன்ன அதே கருத்து தான். இதெல்லாம் விளையாட்டா செய்வாங்கிற, விளையாட்டுன்னா எளிதாகன்னு அர்த்தம். சோறுமான் எல்லாவற்றையும் எளிதாக செய்வான். அது எப்படி செய்யுமா அப்படின்னா பாடியத்தில் அந்த கருத்து வருகிறது. அதாவது உலகம் உண்டாக வேண்டும் என்று சங்கற்பிப்பான். சங்கற்பம் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம மனத்தால் எண்ணுகிறோம் அல்லவா, அதுபோல் திருமால் உள்ளுக்குள்ளார எண்ணுவான், உலகம் படைக்கப்படும். இப்போ இதுக்கு என்ன பெரிய கஷ்டம்? அப்போ கருத்து என்ன, மிக மிக எளிதாக படைப்பான் என்பது கருத்து. அவ்வளவு எளிதாக படைக்கிறான் என்றால் அவன் எவ்வளவு வல்லமை உடையவனாக இருப்பான் என்பதை புரிந்து கொள்ளலாம். அதுதான் இந்த கருத்தை சொல்றாரு. படைப்போர் படைக்கும் பழையோன், படைத்தவை காப்போர் காக்கும் கடவுள், காப்பவை கரப்போன், கரப்பவை கருதா கருத்துடை கடவுள். அப்படி அழிக்கிறதெல்லாம் விளையாட்டாக எளிதாக செய்பவன், அதை ஒரு பொருட்டாகலாம் மதிக்க மாட்டான் அப்படிங்கிற கருத்தை சொல்றார். அத்தகைய கருத்துடை கடவுள், ஞானத்தை உடைய கடவுள். அப்போ கடவுளுக்கு என்ன இலக்கணம்னா, ஞானத்தை இயல்பாக உடையவன் எவனோ அவன்தான் கடவுள். அந்த வகையில் வந்து சிவருமா ஒருத்தன் தான் இருக்கலாம், வேற யாரும் கிடையாது. அது சொல்றார். அப்புறம் அருமையாக சொல்றார். திருத்தகும் அறுவகை சமயத்து அறுவகையோர்க்கும் வீடு பேராய் நின்ற விண்ணோர் பகுதி கீடம் உரையும் கிழவோர் என்று ஒரு அரிய கருத்தை சொல்றார். இது என்ன கருத்துன்னு கேட்டீங்கன்னா, அறுவகை சமயம் என்பது ஒரு கணக்கீடு. எல்லா காலத்திலேயும் 6 சமயங்கள் இருக்கும், பல்வேறு கருத்துகள் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கல்வி கற்கின்ற பொழுது ஒரு தொடக்க பள்ளிக்கூடம் அப்படின்னா அதில் 5 வகுப்பு இருக்கும். 1வது படிக்கிறவனுக்கும் தொடக்கப்பள்ளி மாணவன் தான் பேர், 5வது படிக்கிறவனுக்கும் தொடக்கப்பள்ளி மாணவன் தான் பேர். அதுபோல் வேறு வேறு சமயங்கள் இருந்தாலும் ஒன்று கீழ்நிலையில் இருக்கும், ஒன்று அடுத்தடுத்த நிலையில் உயர்ந்திருக்கும். ஆனால் எல்லாமே சைவத்தை பொறுத்தவரையிலும் அவை எல்லாமே என்ன அகச்சமயம் அல்ல அகப்புற சமயம் இப்படி ஏதாவது சொல்லிக்கிறோம். ஆனால் எல்லாமே சைவத்துக்கு நிகர் இல்லை. சைவம் தனி. இப்போ சைவம் தனியாக வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சமயங்களை பார்த்தோன்னா 6 சமயங்கள் இருக்கும். இது அந்த மாணிக்கவாசகர் காலத்தில் 6 சமயம் இருந்ததாக உரையாசிரியர் ஒரு குறிப்பு கொடுக்குறாங்க. என்ன குறிப்புன்னா, அதாவது பிரம்மம் என்று கடவுளை வழிபாடு செய்கின்றவர்கள் அவர்கள் ஏகான்மவாதிகள். அந்த ஏகான்மவாதத்தை கொள்கையை கொண்டதான் சங்கர மடம், நீங்கள் புரிந்து கொள்ளணும். அதுக்கு அடுத்த உள்ள பிரம்மனை இறைவனாக கொண்ட ஒரு மதம் இருந்தது, இப்போ இல்லை, இரணிய கருப்பம் என்று அதற்கு பெயர். அப்புறம் திருமாலை கடவுளாக கொண்ட ஒரு சமயம் இப்பொழுது இருக்காது, வைணவம்னு பேர். ஒரு காலத்தில் சூரியனை கடவுளாக கொண்ட ஒரு சமயம் இருந்தது, அதுக்கு சௌரம்னு பேர். அதுபோல் சந்திரனை கடவுளாக கொண்ட ஒரு சமயம் இருந்தது, அது சௌமியம்னு பேர். அப்புறம் இறைவினா நம்ம இறைவி அல்ல, இந்த இறைவிக்கும் கீழே உள்ள சக்திகள், அந்த சக்தியை கடவுளாக கொண்ட ஒரு சாமி, அதுக்கு வாமம்னு பேர். இன்றைக்கும் வாம மதம் என்பதெல்லாம் நம்முடைய திருமந்திர நூலெல்லாம் பார்க்கலாம். ஆனால் அந்த வாமம் என்பது பராசக்தியை வழிபாடு செய்வது அல்ல, பராசக்திக்கு கீழே உள்ள பெண் தெய்வத்தை வழிபாடு செய்வது, இப்படிலாம் நம்ம கருதும். இது வந்து மாணிக்கவாசகர் காலத்திலிருந்து 6 சமயங்கள். இவற்றை பற்றியெல்லாம் நம்முடைய சாத்திரங்கள் அதாவது பிற மதங்களை சொல்லி அந்த மதங்களை எல்லாம் மறுக்கின்றன. அதெல்லாம் நம்ம சங்கற்ப நிராகரணம் போன்ற நூல்களில் பார்க்கணும். சித்தியாரிலேயே அதாவது பரபக்கம்னு ஒன்று இருக்குது.
இல்லையா? அப்போ பிற சமயங்களை பற்றி பேசுகின்ற சுபக்கம் பரபக்கம்னு இருக்குல்ல, அதெல்லாம் பிற மதங்களை பற்றி பேசுவது. இப்போ நான் என்ன கருதுனா, நம்ம காலத்தில் அவையெல்லாம் இல்லை. இப்போ அவற்றெல்லாம் தேவையில்லாமல் நம்ம படிக்க வேண்டாம். ஏன்னா அது என்ன கருத்துன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அந்த கருத்து தப்புங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ சைவம் என்ன சொல்லி இதெல்லாம் நம்ம காலம் விரயமாகும். இப்போ நம்ம காலத்திலையும் 6 சமயங்கள் உண்டு. அதை நம்ம மறந்து இதைத்தான் நம்ம இப்போ புரிந்து கொள்ளணும், மறுக்கணும். அது என்னென்ன மதம்னு கேட்டால், நம்ம காலத்தில் முதல்ல இருக்கிறதுன்னா வைணவம், ரெண்டாவது இருக்கிறதுனா வைதீகம். ஏகான்மவாதம் என்பது வைதீகம் என்ற பெயரில் இருக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சமண பௌத்தம், அப்புறம் பார்த்தீங்கன்னா கிறித்தவம், இஸ்லாம். இதுதான் இப்பொழுது உள்ள 6 சமயங்கள். இந்த மாதிரி கணக்கு நீங்கள் எந்த காலத்தில் எடுத்தாலும் 6 சமயங்கள் வரும். அதெல்லாம் பின்னால் பாடியத்தில் எழுதுகின்ற பொழுது அகச்சமயமாறு, புறச்சமயமாறு, அகப்புறச்சமயமாறு, புறப்புறச்சமயமாறுன்னு மொத்தம் 24 பிரிப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு தத்துவ ரீதியாக விளக்குகின்ற செய்திகள். நமக்கு அவ்வளோ செய்திகள்லாம் தேவையில்லை. அப்போ நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு கேட்டால், ஒவ்வொரு காலத்திலேயும் சைவம் தவிர 6 சமயங்கள் இருக்கும், அல்லது இருக்கக்கூடிய சமயங்களை 6 வகையில் அடக்கலாம். ஆனால் அவற்றையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. பழைய வரலாறுலாம் நமக்கு தேவையில்லை. பழைய சைவ வரலாறு தேவை, பழைய புறச்சமயங்கள் வரலாறுலாம் நமக்கு தேவையில்லை. இப்போ என்ன இருக்குது, இப்போ நாம் எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற கருத்தை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். நான் ஒரே ஒரு என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன், யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் ஒரு மிகச்சிறந்த, அது ஒரு காலத்தில் புகழ்பெற்றிருந்த ஒரு கிறித்தவ அறிஞர், அவரோடு வாதம் செய்கின்ற ஒரு சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டது. அதாவது எனக்கு அவருக்கு ஒரு கூட்டத்தில் பழக்கம் ஏற்பட்டது. நான் சைவத்தை பற்றி பேசினேன், அவர் கிறித்தவத்தை பற்றி பேசினார். அப்புறம் தனியாக ஒரு 3 நாள் தனியாக பேசினார். என்னையும் அழைத்திருந்தேன், நானும் போய் உட்காந்துருந்தேன். என்னை பக்கத்திலே உட்கார வச்சுக்கிட்டாரு. 3 நாள் கிறித்தவத்தை பற்றி பேசினார். கடைசியாக சும்மா இருந்திருக்கலாம். அவர் எழுந்து என்ன சொல்லிட்டாருன்னா, என் கூட ஒரு சைவ சித்தாந்தி இருக்கிறார், 3 நாள் பாடம் கேட்டிருக்கார், இப்பொழுது அவருடைய கருத்தை சொல்லுவான்ட்டார். திடீர்னு நான் எழுந்திருந்து நான் விளக்கெல்லாம் சொன்னேன். ஐயா சொல்கிறதெல்லாம் பார்த்தா அவர் சொல்கிற கிறித்தவம் இங்கே முருகன் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நான் ஒரு கருத்து சொல்கிறேன். உடனே எல்லாரும் கைத்தண்டாங்க. அடுத்த வரி சொன்னேன், என்ன இருந்தாலும் 36 தத்துவம் என்பது என்னுடைய மனத்தை விட்டு அகலாதுன்னு. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணால், அவர் தனியாக அறையில் தங்கியிருந்தார். அவரை போய் பார்த்து அப்போ ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அதாவது உங்களுடைய கிறித்தவ கடவுள் தான் இந்த மனிதனை படைத்தார் என்று சொல்லுகிறீர்கள். நாங்கள் அப்படி சொல்லலை. உயிர்கள் படைக்கப்படாதவை, உயிர்களுக்கு உடம்புகளை தான் எங்கள் இறைவன் படைத்து கொடுக்குறான். இதே எங்கள் தத்துவம். ஆனால் நீங்கள் என்ன சொல்லுங்க, உயிர்களையே மனிதர்களாக படைத்த நீங்கள் சொல்கிறீங்க. நான் என்ன கேள்வி கேட்டேன்னா, எப்போ படைத்தான்னு நான் கேள்வி கேட்கல. அதுக்கு ஒரு நீங்கள் பழமையை காட்டலாம். ஆனால் ஏன் படைத்தான், உயிர்களையும் மனிதர்களாக படைக்க வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டேன். அதுக்கு ஒரு பதில் சொன்னார். என்ன பதில் சொன்ன தெரியுங்களா? அதாவது ஆதாம் ஏவாள், அதெல்லாம் உங்களுக்கு தெரியாத முதல் மனிதன் முதல் பெண்ணு, அவர்களை படைத்து அவர்கள் இருந்த இடத்துல தினந்தோறும் மாலை நேரத்தில் போய் அவர்களிடத்து பேசி மகிழ்ந்தார்னார். தெரிஞ்சு சொன்னாரோ தெரியாமல் சொன்னாரோ தெரியல. நான் அடுத்த கேள்வி கேட்டேன், அப்போ இந்த ஆதாம் ஏவாளை படைப்பதற்கு முன்னதாக உங்கள் கடவுள் மகிழ்ச்சியாக இல்லையான்னு கேட்டேன். பதிலே இல்லை, இன்று வரை பதில் இல்லை. ஏன்னா இப்போ நம்மளாம் அப்படி நம்மளால் கேள்வி கேட்க, சைவத்தை புரிந்து வைத்திருப்பதனால கேள்வி கேட்க முடியும். பதில் வராது, வருவதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதுக்காக நான் பிற சமயங்களை இழிவுபடுத்த வேண்டிய நோக்கம் அல்ல. நாம் அவற்றெல்லாம் போய் அறிந்து கொண்டு நம்முடைய காலத்தை வீணாக்க வேண்டாம் என்பதற்காக சொல்ல வரேன். எனவே இந்த வகையில் பார்த்தீங்கன்னா, அறுவகை சமயத்து அறுவகையோர்க்கும் வீடு பேராய் நின்ற விண்ணோர் பகுதிங்கிற இது ஒரு அரிய கருத்து இருக்கிறது. அதாவது என்ன கருத்துன்னு கேட்டிங்கன்னா, வைணவம்னு ஒன்று இருக்குது. அந்த வைணவத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வீடு பேறு என்பது எது அப்படிலாம் வைகுந்த பதவின்னு பேர். அவங்க அதான் சொல்கிறாங்க, ஒரு வைணவர் இறந்து பட்டால் வைகுந்தத்துக்கு போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. இப்போ வைகுந்தத்தில் என்ன நடக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும், கேட்டால் தான் எனக்கு பதில் கிடைக்கும். வைகுந்தத்தில் என்ன நடக்குன்னா, வைகுந்தத்துக்கு போன எல்லா ஆன்மாக்களும் பெண்களாக இருப்பார்கள். ஆனால் பெண்ணாக மாறி, ஆணாக இருந்தால் அங்கே பெண்ணாக மாறிடுவாங்க. ஒரே ஒரு ஆணு தான் இருப்பான், யார்? அந்த திருமால். எனவே அந்த திருமாலை சேர்ந்து அத்தனை பெண்களும் மகிழ்வார்கள் அப்படிங்கிறதா வைகுந்தத்தினுடைய விளக்கம். இப்போ நம்ம திருக்குறளில் ஒரு கருத்து வருகிறது. அது என்ன கருத்துன்னா, உலகத்தில் ஒரு மனிதன் தான் காதலிக்கிற பெண்ணோடு மகிழ்ந்து இருக்கிறார். இந்த மகிழ்ச்சிக்கு அந்த வைகுந்த ஈடாகுமான்னு வள்ளுவர் கேட்கிறேன். இப்போ கருத்து என்னென்னா, வைகுந்த இன்பத்தை விட இந்த உலகத்தில்
தனக்கு விருப்பமான தன்னுடைய மனைவியோடு இன்பம் தீர்ப்பது மிக பெரிதுங்கிற. இந்த மாதிரிலாம் நிறைய கருத்துக்கள் இருக்கின்றன. இதெல்லாம் வெளியில் நம்ம புரிந்து கொள்வதற்காக சொல்கிறோம், வேறு யாரையும் சண்டை போடுவதற்கெல்லாம் சொல்லலை. எதுக்கு இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன்னா, இப்போ வீடு வேறு என்பது என்ன, அதுதான் கேள்வி. ஒவ்வொரு மதத்திலேயும் ஒருவரை கடவுளாக சொல்லுகிறார்கள். அவர் எங்கே இருக்கிறார் என்று பார்க்கணும். அவர் இருக்கக்கூடிய இடத்தை அடைவது அவர்களுக்கு வீடு பேர். இப்போ உதாரணத்திற்கு இப்போ திருமலை பற்றி பேசிட்டோம். இப்போ நாத்திகர்கள் இருக்கிறார்கள். இப்போ நாத்திகர்கள் எதை ஒத்துக்கொள்கிறார்கள்? கண்ணால் பார்க்கறத ஒத்துக்கிறாங்க. மண் இருக்குது ஒத்துக்கிறாங்க, நீர் இருக்குது தெரியுது ஒத்துக்கிறாங்க, காற்று அடிக்குது உணர முடியுது ஒத்துக்கிறாங்க. ஆனால் நெருப்பு இருக்கிறதையும் கண்ணால் ஒத்துக்கிறாங்க. ஆனால் வானத்தை ஒத்துக்கொள்ள மாட்டாங்க, ஏன்னா வானம் கண்ணுக்கு தெரியல. அப்போ நாத்திகர்களுக்கு எது வீடு பேறு என்றால், வானுலகம் அல்ல, காற்று மண்டலம்னு ஒன்று இருக்குல்ல, அங்கே போய் இருப்பது தான் அவர்களுக்கு வீடு பேர். இந்த மாதிரி ஒவ்வொரு மதத்திலேயும் அவருடைய கடவுளர்கள் எந்த தத்துவத்தில் இருக்கிறார்களோ அந்த தத்துவம் வரை உயிர் போவது தான் வீடு பேர். அதனால்தான் இங்கே சொல்கிறார், அறுவகை சமயத்து அறுவகையோர்க்கும் வீடு பேராய் நின்ற விண்ணோர் பகுதி. அந்தந்த தெய்வம் எந்த தத்துவத்தில் இருக்குதோ அங்கே தான் போகும். அதுதான் அவர்களுக்கு வீடு பேரு. இதை விண்ணோர் பகுதிங்கிறார். இந்த விண்ணோர் பகுதி கீடம் உரையும் கிழவோன் அப்படிங்கிறார். இந்த தெய்வங்கள் எல்லாம் சிவபெருமானை நோக்க புழுக்கள்ங்கிறார். கீடம்னா புழு, அவையெல்லாம் புழுக்கள் போலங்கிறார். அப்போ சிவபெருமான் யாரு? கிழவோன், உரிமை உடையவன், நமக்கு உரிமை உடையவன், அவன்தான் பரத்துவம் உடையவன். அவனுக்கு இணையான ஒரு கடவுளும் கிடையாது. அப்போ சைவர்கள் அடைவது தான் உண்மையான முத்தி. ஏன்னா மீண்டும் பிறவிக்கு வாராத ஒரு நிலை என்ற கருத்தெல்லாம் இங்கே விளக்குகிறார். கீடம் உரையும் கிழவோன் என்று பேசுகிறார். அடுத்ததுல ரொம்ப ரொம்ப முக்கியமான இதில் என்ன, இதில் அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. இந்த பகுதி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன காரணம்னா, ரொம்ப அழகாக விளக்குகிறார். நாடோறும் அப்படின்னா நாள்தோறும் என்று பொருள். அருக்கனில் சோதி அமைத்தோன். அருக்கன்னா சூரியன். சூரியன் எப்படி இருக்கிறான்? நம்ம அதை கோள் என்று சொல்கிறோம். கோள் என்பது உடம்பு தான். ஆனால் சூரி அப்படின்லாம் சூரியன் என்று அன்பிகிரி போட்டு சொல்கிறோம். அப்போ சூரியன் என்ற ஒரு கோள் இருக்கிறது, அது ஒரு சடம். அது இயங்க வேண்டும் என்றால் அதன் உள்ளே ஒரு ஆன்மா குடிகொள்ளணும். அந்த ஆன்மாவிற்கு தான் சூரியன் பேர். கோளுக்கு சூரியன் என்று பெயர் இல்லை. ஏனெனில் உயிர் இல்லாமல் உடம்பு இயங்காது. இதை நம்ம புரிந்து கொள்ளணும். எனவே தான் அந்த சூரியன் என்ற கோளுக்குள்ளாக உள்ள ஒரு ஆன்மாவை நம்ம சூரியன் என்று சொல்லுகிறோம். அவனுக்கு அருக்கன் என்று பெயர். அவனுக்கு இதில் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான கருத்து நான் புரிந்து கொண்ட வரையிலும், உயிருக்கு ஒரு உயிர் என்ன பொருள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்றது? நான் புரிந்து கொண்டிருக்கிற உயிர் என்பது சாரும் பொருள். இறைவனை போலலாம் அதால் தனித்திருக்க இயலாது. ஆனால் அதுக்காக சடம் அல்ல, ஆணவ மாதிரி மாயை மாதிரி அது சடம் அல்ல. அது அறிவு பெறுகின்ற சார்பு நிலையில் இருக்கிறது. எனவே இந்த உயிர் என்பது எப்பொழுதும் பிறிதொன்றை சார்ந்து கொண்டிருக்கும். அப்போதான் அது எதை சாருகிறதோ அதன் வண்ணமாகும். இப்போ அருக்கன்னு ஒருத்தன் இருக்கிறான், அவன் ஒரு ஆன்மா. அவனுக்கு இயல்பாகலாம் சோதி கிடையாது, வெப்பம் கிடையாது, ஒளி கிடையாது. அப்போ அதை யார் எங்கிருந்து பெற முடியும்? சிவபெருமானுடன் தான் பெற முடியும். இப்போ சிவபெருமானுடைய திருவடி திருவடின்னு சொல்கிறோம், முத்தி பேருன்னு சொல்கிறோம். முத்தி பேருனா என்ன, திருவடி பேருனா என்னன்னு புரிந்து கொள்ளணும். திருவடி என்பது உருவத்தை பொறுத்தவரையிலும் பாதம். இப்போ பெருமான் அருவுருவமாக இருக்கிறான், சிவலிங்கமாக இருக்கிறான். அப்போ சிவலிங்கத்தில் எது பாதம்? ஆவுடை தான் பாதம். பெருமான் அறுக்காது, அருவ நிலையில் இருக்கிறான். அருவ நிலை என்பது அஞ்செழுத்து. அதில் பெருமானுடைய திருவடி எது? வ என்பது தான் திருவடி. சிவ சிவன்னு சொல்கிறோம்ல, சி என்பது இறைவன், வ என்பது திருவடி, இறைவன் தான் திருவடி. அப்போ பரத்தில் எது திருவடி என்று கேட்டால் ஞானம்தான் திருவடி. இதை நன்றாக புரியும். அப்போ முத்திப்பேறு என்றால் சிவபெருமானுடைய இயல்பாகிய ஞானத்தை சிவபெருமானை சாருவதன் வாயிலாக சார்பு பொருளாக பெறுவது தான் முத்திப்பேறு சைவர்களுக்கு. அந்த ஞானத்தை யார் பெறுகிறார்களோ, பரமத்தை யார் அடைகிறார்களோ, அவர்கள் மீண்டும் பிறப்பதற்கு வாய்ப்பு இல்லை, பிறக்க மாட்டார்கள். இதுதான் நம்ம கருத்து. ஆனால் மற்ற மதங்களில் அந்தந்த மதத்தில் வீடு பேர் மறுபடியும் தான் பிறந்தாகணும். ஏன்னா நிறைவான முத்தி அவர்களால் அடைய முடியாது என்பது கருத்து.
இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன தெரிந்து கொள்ளணும்னா, அடுத்த வரியும் சேர்த்து படிச்சோம்னா நமக்கு நன்றாக விளங்கணும். அருக்கனில் சோதி அமைத்தோன் அப்படிங்கிறார். அப்போ அருக்கன்னா சூரியன். அந்த சூரியன் எப்பொழுதும் ஒளி பொருந்தியதாக இருக்கிறது. ஒளி எங்கிருந்து வரும்? வெப்பம் இல்லாமல் ஒளி கிடையாது. இப்போ டியூப்லைட் எரியுது, ஒளி தெரிகிறது. நீங்கள் கிட்ட போனீங்கன்னா சுடும், வெப்பம் உண்டு. வெப்பமும் ஒளியும் சேர்ந்து தான் இருக்கும். ஒளி இல்லாமல் வெப்பம் இல்லை, வெப்பம் இல்லாமல் ஒளி, இது பௌதிக நிலை. ஆனால் இறைவனுடைய திருவடி ஒளிமயமாக இருக்கும். ஆனால் வெப்பமாக இருக்கணும், வெப்பமாக இருக்காது. அது எப்படி இருக்கும்? குளிர்ச்சியாக இருக்கும். ரொம்ப வியப்பான செய்தி இது. இதையெல்லாம் புரிந்து கொள்வதற்கு தான் சூரியனை மாதிரி இன்னொரு கோள் சந்திரன். அதுவும் ஒளி தருகிறது, ஆனால் வெப்பத்தை தராது. ரொம்ப, அதாவது நம்ம வழக்கத்தில் சொன்னோம்னா, அதாவது இப்போ நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், சூடான ஐஸ்கிரீம் அப்படின்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் சூரிய ஒளி வெப்பமுடையது, ஆனால் சந்திரனுடைய வெப்பமுடையது அல்ல. அந்த மாதிரி கருத்தில் நம்ம புரிந்து கொள்ளணும். எனவே திருத்தகு மதியில் தன்மை வைத்தோன்கிறார். மதியனா சந்திரன், நிலவு, அதில் குளிர்ச்சியை வச்சிருக்கிறான். யாரு? நம்ம பெருமான் தான் வச்சிருக்கிறான். அப்போ என்ன காரணம்னா, சந்திரன் என்ற கோள் ஒரு சடம். அந்த சந்திரன் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆன்மா, தகுதி வாய்ந்த ஆன்மா இருக்கிறதே, அந்த ஆன்மாவோ இயல்பாக அந்த ஒளியை பெற்றது இல்லை. இவனை சார்ந்து சார்ந்து தான் பெறுகிறது. இவன் தான் கொடுத்தாகணும். அதைத்தான் சொல்ல மதியில் தன்மை வைத்தோன் அப்படிங்கிற. தன்மைனா குளிர்ச்சி, அந்த மூடு சுழின்னு. இப்போ இது எதுக்காக இந்த ரெண்டையும் சேர்த்து படிக்கணும்னா, நான் அறிந்த வரைகளும் 5 பூதங்களுக்கும் எது அடிப்படை என்றால் வெம்மையும் தன்மையும். அதுதான் அடிப்படை. இதை நன்றாக புரிந்து கொண்டோன்னா பல பல உண்மைகளையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இதெல்லாம் நானாக சொல்லிக்கிட்டு இல்லை, நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். ஞானசம்பந்த பெருந்தகை திரு எழுகூற்றிருக்கைன்னு ஒரு பதிகம் பாடியிருக்கிறேன். அருமையான பதிகம். ஒரே பாட்டு, ஆனால் 12 எல்லா பாடலும் 11 பாடலுடைய அமைப்பில் தான் அந்த ஒரே பாடல் அமைந்திருக்கும். அதை நம்ம பதிகம்தான் சொல்கிறோம். அதில் முதல் 4 வரிகள் அற்புதமான வரிகள். ஆனால் இது இன்று வரை யாரும் அதை நுட்பமாக பொருள் காண மாட்டேங்கிறாங்க. எல்லாருக்கும் தெரியும் அந்த பாட்டு எப்படி ஆரம்பிக்குது. ஓர் ஆயினை பெருமானை நோக்கி பாடுகிறார். பெருமானே, நீ என்ன பண்ணியிருக்கிற? ஓர் உரு ஆயினை, ஒரு ஒப்பற்ற ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டு இங்கே வந்தாய். வந்து என்ன பண்ண? மானாங்காரத்து ஈரியல்வாய். அடுத்த வரி, ஒரு விண்முதல் பூதலம். விண்ணு, காற்று, வெப்பம், நீர், மண்ணு, அதுதான் விண்முதல் பூதலம். 5 பூதங்கள். விண்முதல் பூதலம், இரு சுடர், சூரியன் சந்திரன். அதுக்கு பிறகு உம்பர்கள், தேவர்கள், தேவர்களுக்குரிய உடம்புகள். அப்போ தேவர்கள் முதலான எல்லா உயிரினங்களுக்குரிய உடம்புகள்னு அர்த்தம் பண்ணணும். எனவே இவற்றையெல்லாம் படைத்து அழித்து அழித்து மும்மூர்த்திகள் ஆயினை என்று விளக்குகிறார். இப்போ நம்ம எதை கூர்ந்து பார்க்கணும்னா, இந்த இந்த 5 பூதங்கள் எப்படி உருவாகின்றன என்ற கருத்தை சொல்றாரு. மானாங்காரத்தி ஈரியல்பாய் ஒரு விண்முதல் பூதலம்ங்கிறார். அப்போ அது என்ன கருத்து அப்படின்னு கேட்டால், மானாங்காரம் என்பது என்ன? மாயையினுடைய 3வது கூறுக்கு மான் என்று பெயர். அதில் அகங்காரம் என்று ஒரு தத்துவம் இருக்கிறது. அதனால தான் அந்த அகங்காரத்தை சொல்ல மானாங்காரம் என்று சொல்லுகிறார். நம்ம என்ன சொல்றோம்? சுத்தமாயே அசுத்தமாயே பிரகிருதி மாயன்னு ஒன்று சொல்லுவோம். அந்த பிரகிருதி மாயை தான் மானு. அதில் ஆங்காரம் என்று ஒரு தத்துவம் இருக்குது. அது செயலுக்குரியது. அதுதான் மூலப்பொருள் மானாங்காரம். அந்த மூலப்பொருளை பெருமான் என்ன பண்ணுறாருன்னா, இயல்பாய் 2 இயல்புகளை உள்ள அனுப்புறார். அந்த இயல்பு எது என்று இன்று வரை ஒரே ஆசிரியர் எழுதவில்லை. நான் அறிந்த வரையில் நான் எழுதியிருக்கிறேன். அப்போ என்னது இந்த 2 அப்படின்னா, வெம்மையும் தன்மையும். இது எப்படி புரிந்து கொள்ளணும்? பெருமான் சிவதத்துவத்தில் வெளிப்பட்டால் ஞானமும் கிரியையும், வித்யா தத்துவத்தில் வெளிப்பட்டால் செயலும் அறிவும், ஆன்ம தத்துவத்தில் பூதங்களில் வெளிப்பட்டால் வெம்மையும் தன்மையும். 5 பூதங்களுக்கும் அடிப்படை வெப்பமும் குளிர்ச்சியும் என்று நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த வெப்பத்தையும் குளிர்ச்சியும் தருவதற்காகத்தான் பெருமான் என்ன பண்ணியிருக்கிறான்? சூரியனையும் சந்திரனையும் படைச்சிருக்கிறான். இந்த சூரியன் சந்திரன் இல்லாமல் உலக வாழ்க்கை கிடையாது, ஆன்ம முன்னேற்றம் கிடையாது. ஏன் இப்படிலாம் சொல்கிறேன்னா, திருமந்திரத்தில் இருக்கிறது. நம்ம உடம்பு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன நினச்சிருக்கிறோம்? கண்ணால் பார்க்கக்கூடிய இந்த உடம்பை தான் உடம்புன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். இது பொருள் உடம்பு. கண்ணுக்கு தெரியாத ஒரு உடம்பு நம்ம உச்சித்தலையிலிருந்து ஒரு 12 அங்குலத்தில் இருக்கிறது. அதுக்கு சொல்லுடம்புன்னு பேர். அதை பற்றிலாம் திருமந்திரம் பேசுகிறது. அப்படி பேசுகின்ற பொழுது இதை 12 கூறுகளாக பிரிக்கும்.
16 கூறுகளாக பிரிக்கும். என்ன காரணம்னா சூரியர்கள் 12, சந்திரன் 16 கூறுகளை உடையவன். இந்த அடிப்படை தான் வச்சிருக்கிறாங்க. முதல்ல வெப்பமும் ஒளியும் இருக்கும், அப்புறம் வெப்பம் குறைஞ்சி ஒளி மட்டும் இருக்கும். இந்த அனுபவத்தை எல்லாம் உயிர் பெறணும். இதெல்லாம் பெற்றாதான் திருவடி பேர். இவ்வளவு செய்திகள் இதில் உண்டு. இவற்றையெல்லாம் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சிவமும் சக்தியும், பூதத்தில் பார்த்தீங்கன்னா வெம்மையும் குளிர்மையும், அந்த 2 இயல்பை உள்ள அனுப்பி அந்த 2 இயல்புகளை பல்வேறு விகிதங்கள் உள்ள அனுப்பி வெளியில் பஞ்சபூதமாக வெளியில் கொண்டு வரான். இவற்றுடைய விரிவான விளக்கத்தெல்லாம் வள்ளல் பெருமானுடைய எதில் பார்க்கணும்? மிகச்சிறந்த ஒரு பாடம் 6ஆம் திருமுறையில் இருக்குதே, வள்ளல் பெருமானுடையது. எல்லாரும் சொல்லுவாங்களே, இல்லைங்கய்யா, தனி தனி ஒரு நூலாகவே இருக்கும். எனக்கு உடனடியே நினைவுக்கு வரலனுங்க. அகவல், அகவல், அருட்பெருஞ்சோதி அகவல் நிறைய சொல்றாரு. சூரியன் எப்படி உருவானது, சந்திரன் எப்படி உருவானது, ஒவ்வொரு வெப்பம் எப்படி ஒவ்வொன்றும் சொல்றாரு. ஆனால் விளங்க மாட்டேங்குது. அது சொல்லு விளங்குது, சொல்லுக்கு என்ன பொருள்னா நமக்கு விளங்கலை. இதெல்லாம் படிச்சு பாருங்க. ஊரநடிகள் நான் அதெல்லாம் படித்தேன், ஆனால் என்னால் விளங்கி கொள்ள முடியாது. ரொம்ப ரொம்ப நுட்பமாக இருக்கிறது. அப்போ இதுக்கெல்லாம் அடிப்படை எழுகூற்று இருக்கை. எழுகூற்று இருக்கை எனக்கு தெளிவாக புரிஞ்சுது. அதனால தான் சொல்ல வரேன், பெருமான் ஏன் இந்த 2ஐயும் அடிப்படையாக வச்சிருக்கிறான்னா, இந்த 2 இல்லாமல் எதுவுமே கிடையாது. நான் இதை வைத்துக்கொண்டு உனக்கு சில குறிப்புகளை சொல்கிறேன். இப்போ உடம்புல நோய் வருகிறது. நோய் எதனால் வருது? மிகினும் குறையணும். வெப்பம் மிகுந்தாலும் நோய் வரும், வெப்பம் குறைந்தாலும் நோய் வரும். குளிர்ச்சி மிகுதியானாலும் நோய் வரும், குளிர்ச்சி குறைஞ்சாலும் நோய் வரும். அப்போ என்ன பண்ணுறது? மிகுதியாக வந்துடுச்சு, என்ன பண்ணுறது? குளிர்ச்சி மிகுந்து போச்சுங்க, எப்படி அதை சரி பண்ணுறது? வெயிலில் போய் படுத்துக்கணும், அவ்வளோதான். வெளிநாட்டுக்காரெல்லாம் படுக்கிறான், சன்பாத்தை எடுக்கிறான், நம்ம தான் அதை செய்ய மாட்டேங்கிறோம். நமக்கெல்லாம் என்ன தெரியுது? வத்தல் 1 வருஷத்துக்கு வரணும், வெயிலில் காய போடுறான். ஏன் இந்த உடம்பு நெடுங்காலம் இருக்க வேண்டாவா? இதை கொஞ்சம் வெயிலில் காய போடக்கூடாதா? நமக்கு இந்த கருத்தெல்லாம் வரமாட்டேங்குது. நமக்கு எல்லாமே சடங்கு சம்பரதாமே போட்டு சிந்தனையே இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இதுக்கெல்லாம் இதெல்லாம் சொல்ல வந்தோன்னா, நம்ம மணிவாசகர் போன்ற அருளாளர்கள்லாம் பாடுகின்ற பொழுது ஒவ்வொன்றும் 1000 வாழ்வியல் கருத்துக்களை நமக்கு தரும். ஆழ்ந்து 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 பார்க்கணும். அதுக்காக நான் சொல்லுவேன். அப்புறம் பாருங்க, அப்போ என்ன பண்ண, இந்த 2 அடிப்படை, சூரியனும் சந்திரனும் அடிப்படை. ஏன்னா இப்போ சூரியனிலேயும் வெப்பம் இருக்கிறது, வெப்பத்தை தருவதற்காக தனியாக ஒரு பூதம் இருக்குது. அப்போ ஏன் 2 சொல்லணும் அப்படின்னா இதுதான் காரணம். சூரியன் அடிப்படை, வெப்பம் என்பது அது அது தருகின்ற ஒரு ஒளியில வருகின்ற ஒரு பொருள். அது அப்படி நம்ம கருதணும். அப்போதான் கருத்து சரியா இருக்கும். எனவே திருத்தகுமதியில் தன்மை வைத்தோன், தின் திரள் தீயில் வெம்மை செய்தோன். நெருப்புல வெம்மையை வச்சிருக்கிறான் இல்லைங்களா? இப்போ சூரியனில் ஒளினாரு, வெப்பம் இல்லாமல் ஒளி இல்லை. அதனால அங்கே வெப்பத்தை சேர்த்துக்கணும். அங்கே 2 சேர்ந்து இருக்கும். ஆனால் தீயில் அப்படி இல்லை, வெம்மை என்று பேசுகிறார். இந்த ஒளி பௌதீக ஒளி, இதிலேயும் ஒளி உண்டு, ஆனால் அது பௌதீக ஒளி, அது சூரிய ஒளி போன்றது அல்ல என்பதை கருதணும். எனவே தீயில் வெம்மை செய்தோன், பொய்தீர் வானில் கலப்பு வைத்தோன்கிறார். வான் என்பது எல்லாவற்றுக்கும் மேலே உள்ள பூதம், அதுதான் முதல் பூதம். அதுதான் அது என்னன்னா இடம் கொடுப்பது. மற்ற எல்லா பூதங்களும் இருப்பதற்கு இடம் கொடுப்பது தான் வானம். அப்ப நம்ம இதுலேருந்து ஒரு பெரிய கருத்தை புரிந்து கொள்ளலாம். நம்முடைய உடம்பு இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா, நீங்கள் சிந்திச்சிங்கன்னா வானில் இருக்கிறது என்று சொல்லணும். என்ன காரணம்? உடம்புக்கு வெளியிலெல்லாம் இடைவெளி, வெட்ட வெளி இருக்கிறது. நீங்கள் உடம்புக்கு உள்ளே போய் பார்த்தாலும் அது அணுக்களால் ஆனதுன்னு அறிவியல் சொல்லு. ஒரு அணுவுக்கு இன்னொரு அணுவுக்கு இடையில இடைவெளி உண்டு. அப்போ உடம்புக்கு உள்ளேயும் வானம் உண்டு, உடம்புக்கு வெளியேயும் வானம் உண்டு. இந்த கருத்தில் சிந்திச்சிங்கன்னா உடம்பு எங்கே இருக்கிறதுங்கெல்லாம் வானத்தில் இருக்கிறதுன்னு சொல்லலாம். உடனே வானம்னா மேலேன்னு அர்த்தம் பண்ணக்கூடாது. வானம் எல்லா இடத்திலேயும் உண்டு. ஒரு பொருளுக்கும் இன்னொரு பொருளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வெளிக்கு வானம் என்று பெயர். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். அப்போ வானில் கலப்பு வைத்தோன், அப்போ மற்ற பூதங்கள்லாம் கலக்குமாறு அந்த வானத்தை அமைத்திருக்கிறான் என்பது கருத்து. உரையார்கள் எழுதுகின்ற போது வியாபகம் என்று எழுதுகிறார். வியாபகம்னா பரந்த நிலைன்னு அர்த்தம். எதுக்கு வானம் பறந்து? அப்போ அப்படி எழுதுவாங்க, அவங்களுக்கு புரிகிற வார்த்தையில் எழுதுவாங்க. ஆனால் கருத்து இதுதான். எல்லாவற்றுக்கும் இடம் கொடுப்பது வானம் என்பதை புரிந்து கொண்டால் போதும். அந்த வகையில் வானில் கலப்பு வைத்தோன் என்று பேசுகிறார். அதுக்கடுத்து மேதகு காலில் ஊக்கம் கண்டோன் என்று பேசுகிறார். மேதகு கால் பாருங்க, மேதகுங்கிற சொல்லி இவர் பயன்படுத்துகிறார். இப்போ சர்வசாதாரண அரசியலை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க.
ஆனால் இவர் யாருக்கு அந்த மேதகன் அடைமொழி போடுறாரு? கால், கால் என்றால் காற்று என்ற அர்த்தம். அப்போ காலுதல் அப்படின்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு செல்லுவது, காலை கொண்டு தான் நம்ம செய்கிறோம். அதனால இந்த பகுதிக்கு, இந்த உறுப்புக்கு கால் என்ற பெயர். நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு பெரிய ஞானிகள், ஒவ்வொரு சொல்லையும் பொருள் உணர்ந்து 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 வைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் சொல்கிறார், காலில் ஊக்கம் கண்டோன். ஊக்கம்ங்கிற ஒரு வார்த்தையை போடுறார். ஏனெனில் நீங்க ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சபூதத்தில் வெளிப்படையாக இயங்கிக் கொண்டிருப்பது காற்று தான். காற்று தான் இயங்கி, காற்று இல்லாத இடமே கிடையாது. ஒரு இடத்துல காற்று நிற்காது, காற்று சுழன்று கொண்டே இருக்கும். அதில் தான் அந்த வார்த்தை, அந்த வந்து சுழலுன்னா அதுக்கு ஒரு ஆற்றல் வேணும். அந்த ஆற்றலுக்கு ஊக்கம்னு பேர். இன்னைக்கு நம்ம மனித எண்ணத்தில் பார்க்கலாம், இந்த சின்ன பிள்ளைகள் எவன் ஊக்கமாக இருக்கிறானா அவன் ஒரு இடத்துல உட்கார மாட்டான், அவன் சுற்றிக்கிட்டே இருப்பான், இதை பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்போ ஊக்கம் இருந்தால் தான் இயங்க முடியும், செயற்பட முடியும். இந்த கருத்தெல்லாம் நமக்கு வச்சு சொல்கிறாரு. இதே கருத்தை வைத்து நான் ஒரு பெரிய உண்மையை கண்டுபிடிக்கணும்னு இல்லை, எனக்கு அது உணர்த்தப்பட்டது. நான் எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம சித்தாந்தம் முழுக்க, சைவம் முழுக்க, தேவார திருவாசி எல்லாமே நம்முடைய வாழ்க்கைக்காக தான். இது ஒன்றும் தனியாக பஜனை பாடுவதற்கெல்லாம் இதை யாரும் பாடி வைக்கல. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, உடம்பை நலமாக வைத்துக் கொள்வதற்கு ஒரு வழி இருக்கிறது. அது என்ன வழின்னா, நம்ம உடம்பு ஆற்றல் மிகுந்ததாக இருக்கணும், நாம் செயற்படுகின்ற அளவில் ஆற்றல் மிகுந்ததாக இருக்கணும். இயற்கை மருத்துவத்தில் போனீங்கன்னா பல்வேறு மருத்துவங்கள், மண் குழிகள், நீர்க்குழிகள், வெப்பக்குழிகள் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் எந்த இயற்கை மருத்துவமனையில் இன்னமும் காற்றுக்குழிகள் என்று ஒன்று இல்லை. அந்த காற்றுக்குழிகளை நான் உணர்ந்திருக்கிறேன். உங்களுக்கு புரிவதற்காக சொல்கிறேன். காலையில் விடியற்காலை 4 மணிக்கு எழுந்திருந்து ஒரு 5 மணி 1 மணி நேரம் வரையலாம் எவ்வளவு தூரம் உடம்புல ஆடையை குறைக்க முடியும் அவ்வளோ தூரம் குறைத்து கொண்டு மாடியிலேயோ வெட்ட வெளியிலேயோ போய் சும்மா உட்காந்துருந்தீங்கன்னா போதும். அந்த 4 to 5 காற்று உடம்புல பட்டுதுன்னா அந்த தோல் அந்த உள்வாங்க, ஏன்னா தோல் காற்றாலானது, அது உள்வாங்கினா சக்தி வரும் உங்களுக்கு. இதெல்லாம் நான் வந்து அனுபவத்தில் பார்த்துருக்கேன். நான் சும்மா கற்பனையெல்லாம் பேசலை. நான் தனியாக ஒரு நூலே எழுதியிருக்கிறேன், காற்றுக்குள்ளேயில் ஒரு நூலே, சின்ன நூலை எழுதியிருக்கிறேன். இப்போ எதுக்கெல்லாம் சொல்ல வரேன்னு, இதெல்லாம் எங்கிருந்து நம்ம பெற முடியும்? இங்கிருந்தா பெற முடியும். அந்த வார்த்தையை பாருங்களேன், காலில் ஊக்கம் கண்டோன். அந்த ஊக்கம்னு ஒரு உணர்வு இல்லைன்னா இயக்கம் என்பதற்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும். அப்போ காற்றை போல, காற்று தான் ஆற்றல். இப்போ நீங்கள் இதிகாசத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அனுமன் தான் பெரிய ஆற்றலுடையவனாக இருக்கிறான், அவன் காற்றின் அம்சம், வாயுவின் அம்சம் என்று அவர்களே எழுதுகிறார்கள். அப்போ இந்த அடிப்படையில் இதெல்லாம் பார்க்கணும். காலில் ஊக்கம் கண்டோன், நிழல் திகழ் நீரில் இன்சுவை நிகழ்ந்தோன். இது ஒரு அரிய கருத்து. நிழல் திகழ் நீர்ங்கிறாரு. இப்போ நீரில் தான் மீன்கள் வசிக்கின்றன, மீனினுடைய நிழலை தண்ணியில் பார்க்க முடியும். இப்போ நிலத்தில் எப்படி ஒளி ஒரு உருவத்தில் பட்டுதுன்னா அந்த உருவத்தின் நிழல் எப்படி நிலத்தில் படுகிறதோ அது நீரிலேயும் நிழல் உண்டு. மாணிக்கவாசகர் சொல்லுகிறார். இது எவ்வளோ பெரிய விஞ்ஞானம்! இதெல்லாம் போகிற பக்கம் சொல்லிட்டு போகிறாரு. இப்போ என்ன சொல்கிறோம், உலகத்தில் தமிழ் படிக்காதவன் தமிழர்களுக்கு அறிவே இல்லைங்கிறான். இது எவ்வளவு பெரிய அறிவு! அதெல்லாம் நம்ம இழந்து நிற்கிறோம். இதெல்லாம் நம்ம ஆழ்ந்து பார்க்கணும். அப்போ இன்னொரு கருத்தை சொல்கிறாரு. அப்போ நிழல் திகழ் நீரில் இன்சுவை நிகழ்ந்தோன். இன்சுவை, இனிய சுவைகள். இது ரொம்ப அற்புதமான கருத்து. என்ன கருத்துன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்பு இருக்குது, உடம்பு வந்து வெளியில் பார்த்தீங்கன்னா கை கால் முகம் இதெல்லாம் இருக்கிறது. ஆனால் உள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கில மருத்துவம் சொல்ல மாதிரி இது ஹார்ட் இருக்குது, குடல் இருக்குது, ஈரல் இருக்குது, இப்போதான் ஒரு பக்கம் விட்டுடுங்க. நம்ம பார்வையில், நம்ம மரபு பார்வையில் பார்க்கணும். இப்போ உடம்புல என்ன இருக்குது, உள்ளே என்ன இருக்குதுன்னா மேலே தோல் இருக்குதுங்க. இங்கே தோலை கிரீட்டு பண்ணிங்கன்னா சதை இருக்கும், சதையை விலக்கிட்டு பார்த்தீங்கன்னா நரம்பு இருக்கும், நரம்பையும் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா எலும்பு இருக்கும். வேறு என்ன இருக்குது? இதுதான் இந்த உடம்புல இருக்கின்றன. இதுக்கு தாதுக்கள்னு பேர். மொத்தம் 6 தாதுக்கள் சொல்லுவாங்க, சில பேர் 7ன்னு சொல்லுவாங்க. இந்த 6 தாதுக்களும் வளர வேண்டும் என்றால், அது நன்றாக இருக்க வேண்டும் என்றால் 6 சுவை உணவுகள் உள்ளே போகணும். அதனால் உலகத்திலேயே தமிழர்களுக்கு அறுசுவை உணவுன்னு பேர். இந்த மரபெல்லாம் நம்ம இழந்துட்டோம். புரிவதற்காக சொல்கிறேன். துவர்ப்புன்னு ஒரு சுவை இருக்கிறது, அது எங்கே இருக்குதுன்னு பல பேருக்கு தெரியாது. ஒரு காய் இருக்குது, இப்போ காயை சமைக்கிறீங்க, எப்படி சமைக்கிறீங்க? நல்லா கழுவிட்டு அருவாமனையில் தோலை நல்லா அரிஞ்சி போட்டுட்டு அப்புறம் தான் சமைக்கிறீங்க. அவ்வளவும் பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளே இருக்கிற சதைப்பகுதிக்கும் மேலே இருக்கிற தோலுக்கும் இடையில உள் தோல் என்று ஒன்று இருக்கும். அந்த தோலில் தான் துவர்ப்பு சுவை இருக்கிறது. அதனால் எல்லா காய்களிலேயும் 6 சுவைகளும் உண்டு. தோலோடு சாப்பிடணும், தோலோடு சமைக்கணும். இதெல்லாம் முன்னோர்கள் செய்தார்கள். எல்லாம் காலப்போக்கில் பல்வேறு வேற்று கருத்தில் உள்ள நுழைஞ்சி எல்லாமே செஞ்சு போச்சு.
அதுதான் நான் திரும்ப திரும்ப சைவத்தை ஊன்றி பார்க்கணும்னு சொல்கிறேன். சைவத்தை ஊன்றி பார்க்க பார்க்க பழைய மரபுகளை எல்லாம் நம்மால் புதுப்பித்து நம்முடைய வாழ்க்கையினுடைய நலத்திற்கு பயன்படுத்த முடியும். அந்த வகையில் துவர்ப்பு என்பது நம்முடைய ரத்தத்தை வளர்க்கும். உப்புனா நம்ம உப்பு கல்லை தான் உப்புன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். நம்முடைய நூல்களில் உப்பு கல் உப்புன்னு சொல்லலை. ஒவ்வொரு காயிலேயும் உப்பு சுவை என்று ஒன்று இருக்கிறது. அதை நம்ம அவிச்சு அதை வீணாக்கிட்டு உட்காந்துருக்கிறோம். இங்கே பச்சை சாப்பிட்டீங்கன்னா அந்த உப்பு சுவையை உணர முடியும். அந்த உப்பு தாங்க எலும்பை வளர்க்கும். இன்னைக்கு என்ன சொல்கிறான், பால் தான் எலும்பை வளர்க்கலன்னா பாலில் கால்சியம் இருக்குதுங்கிறான். இன்னும் அவனுக்கு தெரியல உப்பு சுவை தான் எலும்பை வளர்க்கும் என்பது தெரியல. நம்முடைய நூல்கள் சொல்கின்றன. இது போகிற போக்கில் இன்சுவைன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டாரு. நீங்கள் ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கசப்புன்னு ஒரு சுவை இருக்கிறது. அதுதான் நம்முடைய நரம்பை வளர்க்கும். கசப்பு சுவை நரம்பை நல்லா பலப்படுத்தினா சுண்டைக்காய் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். சுண்டைக்காய் தான் அருமையான கசப்பு. அதாவது அதிகமான கசப்பு இல்லை, லேசான கசப்பும் இல்லை, நம்ம உடம்புக்கு ஏற்ற கசப்பு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த சேட்டுகள்லாம் பாருங்களேன், அவரை தசை தொங்கும். என்ன காரணம்? ஸ்வீட் சாப்பிட்றது தான், இனிப்பு தான். இனிப்பு என்பது தசையை வளர்க்கும். அப்புறம் நம்ம செயல்படுவதற்கு ஆற்றல் வேணும். அந்த ஆற்றலை தருவதோ கொழுப்பு. இப்போ சில பேர் கேட்குறான், கொழுப்பு சாப்பிடாது, கொலஸ்ட்ரால் ஏறிடுங்கிறான், பயமுறுத்துறான். நான் ஒரு டாக்டர்கிட்ட கேட்டேன், சார் நெய் போட்டு தான் சார் சாப்பிட்றேன். அதெல்லாம் அந்த காலம். இப்போ நீங்கள் நெய்யெல்லாம் போட்டுக்கவே கூடாது, கொலஸ்ட்ரால் வருங்கிறாரு. கொலஸ்ட்ரால் நமக்கு வருதோ இல்லையோ, அவருக்கு வருமானம் வரும் இல்லையா? இதெல்லாம் நம்ம சிந்திக்க போகிறோம். நம்ம தான் சிந்திக்கணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்லுவாங்க. நம்ம சைவத்தை வச்சுக்கிட்டு அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நாம் தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் நெய் போட்டு சாப்பிடணும். நெய்யில்லா உண்டி வாழ் நம்முடைய முன்னோர்கள் உணர்ந்து சொல்லியிருக்கிறார்கள். அதெல்லாம் நம்ம தூக்கி போட்டோம். எவனோ ஒருத்தர் வெளியிலேருந்து சொல்லிடுறோம், அதெல்லாம் நம்ம கேட்டுட்டு உட்காந்துருக்கிறோம். அப்போது புளிப்பு சுவை அதுதான் கொழுப்பு. அதனால தான் நம்முடைய உணவு அரிசி சோறெல்லாம் என்னது புளிப்பு சுவையை உடையது. இது பத்தாதுன்னு நம்ம சாம்பார்லையும் ரசத்துலையும் புளியை கரைக்கிறோம். சில வீடுகளில் புளிக்குழம்புன்னே ஒன்று வைக்கிறாங்க. இப்போ சில புளிச்சாதம்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் தேவை. கோயிலில் பார்த்தீங்கன்னா புளிச்சாதம் தான் கிடைக்கும். ஏன்னா கொழுப்பு வேணும். கொழுப்பு புளிக்கிறது தான் கிடைக்கும். அது புளிப்பு சுவை. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா என்ன சுவை இருக்கிறது அப்படின்னா காரம்னு ஒன்று இருக்குது. காரம் என்பது ஒரு அருமையான ஒரு சுவை. அது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இந்த உடம்புல பல்வேறு, அது எத்தனையோ சொல்கிறாங்க, லட்சக்கணக்கில் சுரப்பிகள் இருக்கின்றன. அந்த சுரப்பிகளிலிருந்து சுரப்பு நீர் உருவாகும். அந்த சுரப்பு நீரில் ஒழுங்காக உருவாச்சுன்னா உடம்புல வியாதியே வராது. இன்னைக்கு பெரிய ப்ராப்ளம் பெண்களுக்கு தைராய்டு பிரச்சனை. இதெல்லாம் என்ன காரணம்னா காரச்சுவை சாப்பிடல. காரம்னா நம்ம மிளகாக்காரம் நினைக்கிறோம். மிளகாக்காரம் நம்முடைய காரமும் இல்லை, மிளகு நம்முடைய காரம். இதெல்லாம் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, உணவு மருத்துவம் என்று 100 ஆண்டுகளுக்கு முன்னதாக கந்தசாமி முதலியார் என்ற ஒரு தமிழாசிரியர் நூல் எழுதியிருக்கிறாரு. அவர் காலத்தில் டாக்டர் ஜீவான்னு ஒருத்தர் வாழ்ந்திருக்கிறார், மிகப்பெரிய அறிஞர், மருத்துவ அறிஞர். அதெல்லாம் அவருடைய நூல் எழுதியிருக்கிறார். இதெல்லாம் படித்தாதான் இந்த உண்மையெல்லாம் நமக்கு விளங்கும். எதுக்கு சொல்ல வரேன்னா, இவர் சொல்லுங்க, நீரில் இன்சுவை நிகழ்ந்தோன். நமக்கு சுவையை தருவது எது என்றால் நீர் என்ற பூதம் என்பதை மறந்துடக்கூடாது. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா மினரல் வாட்டர் குடிக்க மாட்டோம். ஏன்னா மினரல் வாட்டரில் சுவை கிடையாது. சுவையெல்லாம் எடுத்த நீர் தான் இது. ஆனால் இதில் கிடையாது. கொதிக்க வைக்காமல் இந்த மாதிரிலாம் வடிகட்டாமல் இயல்பாக கிடைக்கிற நீரில் தான் இன்சுவை இருக்கும். அதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளணும். எனவே நீரில் இன்சுவை நிகழ்ந்தோன் வெளிப்பட மண்ணில் திண்மை வைத்தோன். மண் என்பது 5வது பூதம். அது எப்படி உறுதியாக இருக்குங்கிறது, திண்மையாக இருக்குங்கிறது. இதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் இதெல்லாம் உணர்ந்தார்கள். ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். அதாவது இந்த கண்ணப்பருடைய இயற்பெயர் என்ன தெரியுமா? திண்ணனார். அந்த பேர் எப்படி வந்தது? அவங்க அப்பா தான் வச்சாரு. குழந்தை பிறந்துச்சுங்க, செய்தி வருது, உடனே போறாரு, அந்த குழந்தைய தூக்குறாரு. குழந்தை எப்படி இருக்குது? சாதாரண இப்போ எத்தனை கிலோ இருக்கும்? 3 கிலோ இருக்கும். அது 9 கிலோ இருக்குது. திண்ணுன்னு இருக்குது. உடனே பேர் வச்சாரு திண்ணன். இதுதான் காரண பெயர். எல்லா சொல்லும் பொறுகுறித்தனவே. நம்முடைய முன்னோர்களுடைய அறிவெல்லாம் அப்படியே பார்த்து பார்த்து வியந்து போகணும். இங்க சொல்லுகிறார், மண்ணில் திண்மை வைத்தோன். மண்ணுங்கிற பூதத்தில் என்ன பெருமான் வச்சிருக்கிறான்? திண்மை, உறுதித்தன்மை வச்சிருக்கிறான். அதனால தான் வீடு கட்டுறோம், மண்ணில் வீடு கட்டுறோம். என்ன வந்தாலும் வீடுக்கு பாதிப்பு இருக்காதுன்னு ஒரு கருத்து நமக்கு ஏன் வருது? கட்டுகின்ற இடம் உறுதியானது. அதாவது இன்னைக்கு நீங்கள் இன்ஜினியர் போய் பார்த்தீங்கன்னா, நல்ல இன்ஜினியர்கள்லாம் எல்லா இடத்துலையும் வீடு கட்ட மாட்டாங்க. வீடு கட்டலாம் முதல்ல மண்ணை சோதனை பண்ணுவாங்க, மண் எப்படி இருக்குதுன்னு. அது உறுதியாக திண்மையாக இருந்தால் தான் வீடு கட்டுவாங்க.
இல்லாட்டி போனால் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சென்னையில் ஒரு பெரிய மாடி கட்டடம் இடிஞ்சு விழுது பாருங்க, அது ஒரு விழும். அப்போ மண்ணில் திண்மை இருக்கணும். மண்ணில் நீர் அதிகமாக இருந்ததுன்னா திண்மை இருக்காது. இதெல்லாம் புரிந்து கொள்ளணும். எனவே மண்ணில் திண்மை வைத்தோம். இதெல்லாம் பெருமான் தாங்க பண்ணுறான். 5 பூதத்தை படைச்சு 5 விதமான இயல்புகளை உள்ளே வச்சிருக்கிறான். அவற்றையெல்லாம் வைத்து கொண்டு தான் நமக்கு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறான். அது சொல்றாரு, என்று என்று எனை பல கோடி எனை பல பிறவும் அனைத்து அனைத்து அவ்வையின் அடைத்தோன் என்று பேசுகிறார். அப்போ என்ன கருத்துன்னு கேட்டிங்கன்னா, இந்த பஞ்சபூதம் மட்டுமல்லங்க, இந்த பஞ்சபூதத்தாலான பல பல பொருள்களை பெருமான் படைச்சிருக்கிறார். எவ்வளவு பொருள் என்று யாருக்கும் தெரியாது. நம்முடைய முன்னோர்கள் அதை உணர்ந்து கண்டுபிடித்திருக்கிறார்கள். இப்போ நாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், நெல்லு தான் நமக்குரிய உணவு, அரிசி தான் நமக்குரிய உணவுன்னு யார் சொன்னா? தொடக்கத்தில் எத்தனையோ தாவரங்கள், அவற்றையெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் சாப்பிட்டு பார்த்துருப்பாங்க. பல தாவரங்கள் கெடுதல் பண்ணியிருக்கோம். அப்போ நெல்லு கெடுதல் பண்ணலை, அது மிகுந்த உகந்ததாக இருந்திருக்கிறது. இதெல்லாம் கண்டுபிடிப்பதற்கு நம்முடைய முன்னோர்கள் எத்தனையோ பேர் தங்களுடைய உயிரை மாய்த்திருப்பார்கள், இழந்திருப்பார்கள். அப்படிலாம் கண்டுபிடிச்சவங்க தான் பெரிய உண்மை. அதெல்லாம் கண்டுபிடிச்சவனுடைய விளைவு தான் திருநெல்வேலியில் இறைவனுக்கு என்ன பேர்? திருநெல்வேலியில் இறைவனுக்கு நெல்லையப்பர். நெல்லு தாங்க நமக்கு ஆதாரம். நெல்லுன்னு ஒன்று இல்லை அப்படின்னு சொன்னால் நமக்கு வாழ்க்கையே கிடையாது. அதனால பெருமானுக்கு என்ன பேர் வச்சு? நெல்லையப்பர்னு பேர் வச்சிருக்கிறாங்க. எல்லாவற்றையும் இறைவனோடு தொடர்புடைத்து வைத்திருக்கிறார்கள். இந்த மாதிரி எவ்வளவோ செய்திகள் இருக்கின்றன. நாம் எங்கே கெட்டு போனோங்கிறத புரிந்து கொள்ளணும். அதாவது நம்முடைய சித்தாந்த சைவை என்ன சொல்லுகிறதுனா, உலகத்தில் வாழணும். எப்படி வாழணும் என்று சொன்னால், இறைவனுடைய ஞானத்தை பெற்று வாழணும். பதிஞானத்தை கொண்டு தான் வாழணும். அதனால தான் சொன்னார்கள், பதிஞானம் இல்லாமல் வீடு வேறு அடைய இயலாது என்று சொன்னார்கள். ஆனால் காலம் செல்ல 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 பதிஞானம் பின்னுக்கு தள்ளப்பட்டு எந்த ஞானம் வந்து? பாசஞானம் வந்து விட்டது. பாசஞானம் என்றால், பாசம் என்றால் கருவி என்று பொருள். கருவி அறிவு. இன்னைக்கு பார்த்துங்க, எல்லாவற்றுக்கும் கருவி. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாகவே இருக்கிறது. இன்னைக்கு மாடர்ன் கிச்சன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கிச்சனில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா, அது வந்து கிச்சனாக தெரியல எனக்கு, அது ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி இருக்குது. அவ்வளவு கருவிகள். இவ்வளவு கருவிகள்லாம் வச்சுக்கிட்டு நலமாகலாம் வாழவே முடியாதுங்க. நம்முடைய முன்னோர்கள்லாம் ஒரு சட்டி, ஒரு அகப்பை, ஒரு அடுப்பு, அவ்வளவுதான் நல்லா வாழ்ந்தாங்களே. இப்போ எவ்வளவு கருவிகள் இருக்குது, ஆனாலும் வாழ்க்கை நலமாக இல்லையே. அப்போ என்ன காரணங்கிறதை தெரிந்துக்கிறணும். பாசஞானத்தை கொண்டு வீடு பேறு அடைய முடியாது என்பது மட்டுமல்ல, என்னை பொறுத்தவரையிலும் பாசஞானத்தை வைத்துக்கொண்டு உலகத்தில் கூட வாழ முடியாது. உலக வாழ்க்கை கூட வாழ முடியாது. அதான் இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். என்ன அருமையாக சொல்வாங்க, எனை பல கோடிங்கிறார். இப்போ 5 பூதத்தை சொல்லிட்டு, சூரியனை சொல்லிட்டு, இவற்றால் ஆன பொருள்கள், வாழ்க்கைக்கு தேவையான பொருள் எவ்வளவு பெருமான் படைச்சு வச்சிருக்கலாம் அப்படின்னா, எனை பல கோடி எனை பல பிறவுங்கிற இந்த மாதிரி கோடி கோடியான பொருள்கள் எத்தனையோ இருக்கின்றன எல்லா இடத்திலும். ஆனால் எல்லாவற்றையும் நாம் பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை. நமக்கு எது பொருந்துமோ, எது தேவையோ அதை பயன்படுத்தினால் போதும். அப்பன்னு சொல்லி அனைத்து அனைத்து அவ்வையின் அடைத்தோன். எல்லா பொருள்களுக்கும் இருப்பதற்கு என்று ஒரு இடம் தேவை. அந்த இடம்தான் நம்ம உலகங்கிறோம், புவனங்கிறோம், அண்டங்கிறோம், உடம்புங்கிறோம். இது இந்த உடம்புல எத்தனை உயிர்கள் உள்ளே இருக்கின்றன என்று மருத்துவம் சொல்லுகிறது. உடம்பு முழுவதும் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பாக்டீரியா என்று மருத்துவம் சொல்லும். இப்போ நாம் என்ன சொல்லணும்? ஆனால் அணுக்கள், கோடிக்கணக்கான அணுக்கள் இல்லை என்றால் இந்த உடம்பால் செயற்பட இருக்க முடியாது. அவருக்கு எல்லாமே நன்மை செய்கின்றன. நமக்கு என்ன பயம் வருதுன்னா, நமக்கு இந்த கருத்துக்களை உள்வாங்கிட்டால் பயமே வராது. தவறான கருத்துக்களை உள்வாங்குகிறோம். இந்த கொரோனா காலத்திலலாம் ஏன் இத்தனை பேர் இறந்தார்கள் என்றால், இந்த சைவத்தை புரிந்து கொள்ளலை. நான் அறிந்த வரையிலும் சைவர்கள் யாரும் பெரிய அளவுக்குலாம் பாதிப்பு அடையலை. ஏனெனில் நம்முடைய இறைவன் யார்? நஞ்சுண்ட பெருமான். நஞ்சை சாப்பிட்டுட்டு சாகாமல் இருக்கிறான். இப்போ அவனை சார்ந்த நாமும் நஞ்சு சாப்பிட்டா செத்துறலாம் மாட்டோம். நமக்கு கொரோனா வந்தால் நம்மளை ஒன்றும் பண்ணாது. அந்த துணிச்சல் வரணும், அந்த தெளிவு வரணும். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். எனைப்பல கோடி எனைப்பல பிறவும் அனைத்து அனைத்து அவ்வையின் அடைத்தோன் என்று மிக அருமையாக சொல்லுகிறார். இந்த கருத்துக்களெல்லாம் நம்ம உள்வாங்க ஆரம்பித்தோம்னா சைவர்கள் மீண்டும் தலையெடுப்பார்கள். குறைந்தபட்சம் நாமாவது நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நன்றாக இருக்கணும். அதுதான் என்னுடைய கருத்து. எனவே அந்த வகையில்
இந்த திரு அண்டப்பகுதி என்பதில் இந்த முதல் நாளில் ஒரு 28 வரிகளை பார்த்திருக்கிறோம். எனவே இந்த வகையில் நான் நன்றி தெரிவித்து நிறைவு செய்கிறேன். சிவாய நம.